முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கிறது, அது மாத்திரமல்ல ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது பெரிய சந்தோஷம். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட ஆராதனை மூலமாக கர்த்தர் இடைப்படுவாராக, வார்த்தையின் மூலமாக இடைப்படுவாராக. முதலாவது நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. மகிழ்ச்சி குரல் வெற்றியும் தோணி, மகிழ்ச்சி குரல் வெற்றியும் தோணி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், யெகோவா தந்த நாள். கைகூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். கைகூர்ந்து மகிழ்ந்திடு, காரியம் வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றி தோனி. ஓ எனது கூடாரத்தில், ஓ நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஓ ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா, அவரே கீதமா. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். கர்த்தரின் பலனானா, அவரே கீதம். மகிழ்ச்சி குரல், மகிழ்ச்சி குரல் வெற்றியும் தோனி, மகிழ்ச்சி குரல் வெற்றியும் தோனி. எனது கூடாரத்தில், நமது கூடாரத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தோல்வி இல்லை, ஹல்லேலூயா, வெற்றி உண்டு. கர்த்தரின் பலனானா, சொல்லுவோமா? அவரே கீதமா. நல்ல கரங்களை தட்டி, கர்த்தரின் பலனானா, அவரே கீதமானா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல சிரித்த முகத்தோடு கூட, கைத்தாளத்தோடு கூட, பேரோசிவுள்ள கைத்தாளத்தோடு கூட. எஸ் எஸ் எஸ். எத்தனை பேர் விசுவாசத்தை அறிக்கை செய்ய போறீங்க? சொல்லுங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் ஆகும், எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும்.
அறிக்கை பண்ணிருந்தோம். பண்ணுங்க பாப்போம். எஸ், எல்லாமாகும் உம்மாலே தான் எல்லாமா. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீர். சேர்ந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்வோம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இனி சொல்வோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம். சேர்ந்து சொல்வோம், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான். ஒரு விஷயம் கூட சொல்வோமா, ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நல்ல கையை தட்டி நமக்கு குறித்ததை நமக்கு நிறைவேற்றுகிறவன், நமக்காக யாவை செய்து முடிக்கிறாண்டவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. சொல்லுமா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். பெரிய விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க பாப்போம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து அன்பே உமக்கு சந்தோஷமாய். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பேசுற ஒரு காரியம், அவர் உயர்த்தி சொல்ற ஒரு காரியம், அவரை ஆசீர்வதிக்கிற அனுபவம். உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். செல்சவோம், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம். வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவதீர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவதீர வெளியை தண்ணீரை மாற்றுபவர் நீரே ஐயா, நீ. எல்லா கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு சேர்ந்து அப்பா உமக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும்.
அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும் எல்லாம் ஆகும், தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேச சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேச சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் அறிக்கை செய்யுங்க. கத்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுங்க. உன் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம் வாய்க்கும். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவா. சொல்லுங்க. உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் சொல்வோம். கர்த்தரா நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க. சொல்லுங்க. நல்ல கையை தட்டி இன்னொருத்தர சொல்லுங்க. உன் காரியம் வாய்க்கும். அடுத்த ஸ்டான்ஸா பாட போறோம். ஓ லார்ட், உன் காரியம் வாய்க்கும். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணைந்திடுவார். காரியம் பார்க்கும். சின்ன பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, வாலிபர் நல்ல கையை தட்டி சொல்வோம். காரியம் பார்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம். ஓ உன் ஜபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். சொல்லுவோம் விசுவாசத்தோடு. வாயை நல்லா பயன்படுத்துங்க. தடைகளை காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில். காரியம் என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேச சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். சேர்ந்து செல்வோம். என் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். என் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து சேர்ந்து சொல்வோம். என் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில், கத்தரால் காரியம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. என் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில். நீங்க சொல்ல
காரியம் வைக்கும். நல்ல விசுவாசத்தோடு சத்தமா சொல்லுங்க. காரியம் வைக்கும், என் காரியம் கர்த்தரே. சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, காரியம் வைக்கும் என் காரியம். சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என் காரியம் வைக்கும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், என் காரியம் வைக்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தர் காரியம் வைக்கும். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே. இயேசுவே ஆண்டவர் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாம் சேர்ந்து நின்று இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தரின், வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் ஒவ்விடவிட்டு பாத்திரங்களை நிரப்புகிறவர் ஆண்டவர். பஞ்ச காலத்தில் வீரவை விட்டு பாத்திரங்களை கர்த்தரே தேவா என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே, கர்த்தரே தேவன் என்றே. நல்ல சேர்ந்து சொல்வோம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன்
எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது. எல்லாரும் அப்படி எழுந்துட்டு பாடுவோமா? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. சொல்லுமா? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவிலும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே. வாய்களை தர சொல்லுங்க. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா. கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரு. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரு. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரு. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரு. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரு. எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரு. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆம் தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் உருவாக்கின ஆண்டவர். தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. தொடர்ந்து நித்திய பேர்மம் மேட்ரிமோனி குறித்ததான ஒரு அறிவிப்பை நீங்கள் கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக எங்கள் மூலமாக உதவி செய்ய
அவர் போதுமானவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமா? இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 19 ஐசையா சாப்டர் 43 and verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அதான் இன்னைக்கு நிறைய பாடல பாடணும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்குள் எனக்குள் இருப்பவர் பெரியவரே, எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு வாழ்கிறார், பெரிய காரியம் நமக்காய் செய்திருவார். அப்போ பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு மினி பைபிள் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். அதே போல தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் 39 அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும், மீதம் இருக்கிற 27 அதிகாரங்கள் இன்னொரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்தும் பேசுகிறது. இந்த பகுதி நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 40 அதிகாரத்திலிருந்து 47 அதிகாரம் வரைக்கும் நீங்க சேர்த்து படிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, சேர்த்து படிக்கணும். சொல்றீங்களா? ஆமாம், நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, சேர்த்து படிக்கணும். சும்மா ஒரு வார்த்தையை தூக்கக்கூடாது, சேர்த்து படிக்கணும். இந்த 40 47 அதிகாரங்கள் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிதறடிக்கப்படுறாங்க. குறிப்பாக பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது அதில் இருக்கிற எவ்வளோ ஜெர்மனி பார்த்துருப்பாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. சரியா, என்னெல்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க, எனக்கு தெரியல அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ஏதோலாம் பண்ண. அப்படி இருக்க நேரத்தில் அல்சோத்ரா அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு. என்ன எண்ணம் வந்துட்டுனா, கர்த்தர் நம்ம கைவிட்டாரு அப்படின்னு எண்ணம். ரெண்டாவது இன்னொரு கொடூரமான எண்ணம் வருது. என்ன அப்படின்னா, கடவுளை காட்டிலும் நம்முடைய யெகோவா தேவனை காட்டிலும் பாபிலோனிய தேவன் வல்லவரோ பெரியவரோ அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் அவருக்குள்ள வந்துச்சு. அப்போ நம்ம ஆண்டவர் கொஞ்சம் குறைவான ஆள் தான். பாபிலோனில் இருக்கிற தேவர்கள்லாம் பெரிய ஆட்கள், அதனால தான் இப்படி நம்ம சிறப்பட்டு அடிமைப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறோம், இந்த நிலையில் நிற்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்க. நிறைய நேரத்தில் நமக்கும் இந்த காலத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம், எனக்குள்ள இருக்கிற பெரிய ஆச்சரியம். சின்ன பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஒன்றும் நடக்காது, பாட்டு பாடுங்க ஒன்றும் நடக்காது, கையில் மொபைலை கொடுத்துருங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும் ஜாலியாக மாறிடுது. அப்போ எனக்கு யோசிப்பேன், பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் மொபைல் ஃபோன் பெருசா அப்படின்னு எனக்கு சும்மா யோசிப்பேன் கவுண்டர். இந்த மாதிரி தான் முட்டாத்தனமான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஓஹோ பாபிலோன் அவங்க தேவர் பெரியவர் பெரிய ஆளு அப்படிங்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தம்முடைய தாசன் மூலமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டேய் முட்டா பசங்களா, ஒரு விஷயத்த கேளுங்க. என்ன அப்படின்னா, நானே ரட்சகர், நானே சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்லது நானே ஒரே மெய்யான தேவன். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். சில நேரங்க அப்படியும் தேவைப்படும், நமக்கும் தேவைப்படும். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏதோ பரிசுத்தவான்களா, பெரிய பரிசுத்தவான்களா இருப்போம் போல இருக்கு எல்லாரும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அல்சோத்ரா அவங்களுக்குள்ள வந்துச்சு. அப்பா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, எப்பா இந்த சிறையிருப்பு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஏதோ ஆவிக்குரிய நிலையில் வேனுக்குன்னு உன்னை கொண்டு போன மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க. இல்லை, நீ தவறு செஞ்சதுனால, நீ பாவம் செஞ்சதுனால, அக்கிரமம் செஞ்சதுனால, மீறல் செஞ்சதுனால, அல்ல உங்களுக்கு தலைவர்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த தலைவர்கள்லாம் தவறான முடிவுகள் எடுத்து தவறான கூட்டணிகளை போட்டு பல காரியங்கள் செஞ்சதுனால நீங்களாவே போய் என்ன செஞ்சீங்க, சிறைப்பில் சிக்கிட்டீங்க. பாபிலோனிய சிறைப்பில் நீங்க இருக்கிறீங்க, நானும் கைவிட்டுட்டேன், நீ அதை தான் விரும்பின போ அப்படின்னு விட்டுட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்க. அதே நேரத்தில் அலசோத்ரா ஒரு விஷயத்த நீ மறந்துடாத அலசோத்ரா, நீ என்னுடைய ஆள். கரங்களை வைத்து சொன்ன பார்ப்போம். 44 அதிகாரம் அலசோத்ரா நீங்க 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, உன்னை உண்டாக்கினவர் நான். எங்க இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடாத, உன்னை உண்டாக்கினவர் நான். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நான் யாரு, கடவுளுடைய சிருஷ்டிப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் பொதுவாக பொது இடங்கள்ல போகும்பொழுது சில மீட்டிங்ஸில் பேசும்பொழுது கேட்பேன், யாரெல்லாம் குரங்குலேருந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். குரங்குலேருந்து வந்தவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு. அங்கே இந்துக்கள் இருந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர் இருந்திருக்காங்க, ஒருத்தன் கை தூக்குன்னு சரித்திரம் கிடையாது. யாரும் டார்வினுடைய தியரியை பின்பற்றுறதுக்கு ரெடி இல்லை. இங்கே இருக்கிறவங்க யாராவது குரங்குல வந்த ஆட்கள் யார் இருக்கீங்களா? யாரும் கை தூக்கல. நல்ல நேரம் அல்லேலூயா.
நாம சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் வார்த்தையினால் ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு சிருஷ்டிப்பின் சிகரமாக உங்களையும் என்னையும் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயங்களா உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் உங்களை உருவாக்கினவர் அவர்தான். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க அவருக்குள்ள இருக்கீங்களோ, அவருக்கு இல்லாம இருக்கீங்களோ, அவருக்கு தூரமா இருக்கீங்களோ, அவரை மறுதலிச்சிருக்கீங்களோ, நாஸ்திகனா கூட இந்த சபைக்குள்ள இருந்திருந்தீங்களாலும் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, உங்களை உண்டாக்கினவர் அவர்தான். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? இதான் உணர செய்றார். ஃபர்ஸ்ட் உன்னை உண்டாக்கினவர். ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்னை உருவாக்கினவர். அல்ல உன்னை உண்டாக்குன மட்டும் உன் லைஃப்ல கற்பத்திலே உன்னை உருவாக்குறேன். அலசோத்திரன் உனக்குன்னு திட்டங்களை வச்சிருக்கேன், உனக்குன்னு அலசோத்த செயல் திட்டங்களை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு செயல்பாடுகளை வச்சிருக்கிறேன். நீ இந்த உலகத்துல என்னவா இருக்கணும்னு நான் பிளான் பண்ணி இருக்கிறேன். எப்படிலாம் நீ பயன்பட போற, எந்த குடும்பத்துல பிறக்க போற, என்னென்ன செய்ய போற அப்படிங்கிற பிளான் உன்னை உருவாக்குறேன். உள்ளே உருவாக்குனேன், வெளியே உருவாக்குனேன். இன்னைக்கு வரைக்கும் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறவர் நான் தான். கரங்களை போய் தள்ளிச்சங்க பார்ப்போம். அது மாத்திரமல்ல, நீ என்ன கும்பிடுறியோ கும்பிடலையோ அல்ல சோத்திரம், உன்னோடு கூட இருக்கிற தேவனு நான் தான். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யாரை பார்த்து சொல்றாரு? ஆண்டவரை விட்டு தூரம் போன ஆளை பார்த்து தான் சொல்றாரு. உனக்கு உடன் இருக்கிறாளியா, நீ அங்கதான் இருந்தாலும் நான் இருக்கிறேன். நீ கஷ்டத்துல நான் உங்களோட கஷ்டத்துல இருக்கிறேன். நீ என்னதான் செஞ்சாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நாம் ஆராய்ச்சி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்தான்னு சொல்ல, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு உடன் இருக்கிறவர். சரி, நீ சிக்கிட்ட, சரி நீ வர முயற்சி பண்ற, அல்ல சொல்றான் முன்னால முடியல, நான் இப்போ ஒன்று செய்ய போறேன், ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல ஸ்தோத்திரம். ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றார். பொதுவாக புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னா புதிய ஒரு பிஸ்னஸ், புதிய சோத்திரம் ஆசீர்வாதங்கள், புதிய நன்மைகள் அப்படி இப்படி நம்ம பிளான் பண்ணி சொல்லுவோம். அப்படி சொல்ற நேரத்தில் அப்படி கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அப்படி இந்த வருஷத்துல புதிய காரியத்தை செய்வார். இப்ப இருக்கிற காட்டிலும் வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ள நீங்க வருவீங்க அப்படின்லாம் சொல்லலாம் உங்களை பார்த்து. ஆனா உண்மையாக இந்த பேசேஜில் 40-47 குறிப்பாக 42, 43, 44 ஆகிய அதிகாரங்களை நீங்க படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்னார்னா என்னத்தை செய்ய போறார் அப்படிங்கிற 3 விஷயத்தை இன்னைக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக அவர் சொல்ற காரியம், புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி சொல்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உண்டாக்குகிறார். முதலாவது அவர் செய்கிற காரியம் உண்டாக்குகிறார். என்ன உண்டாக்குகிறார்? உங்களுக்காக நீங்க அந்த சூழலிலிருந்து வெளியே வர்றதற்கான பாதையை, வழியை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து தரலட்சங்க பார்ப்போம். ஆண்டவர் சார் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வழி உண்டாக்குவேன் ஐயா. நீ பலவித அடிமைத்தனத்தில் இருக்கிற, நீயே போய் விரும்பி செய்த காலம் இருந்தது. இப்போ நீ விடுதலை ஆகணும்னு நினைச்சு முயற்சி பண்ற, உன்னால விடுதலைக்குள்ள வர முடியல. 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செஞ்சுட்டு இருக்க, கஷ்டப்பட்டு இருக்க, சித்திர வேதனை, அல்ல சோத்திரம், அது இல்லாம உன்னால இருக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இருக்கிற, நான் ஒன்று செய்ய போறேன். அல்லேலூயா. அதுல இருந்து விடுதலை ஆவதற்கு தேவையான வழியை உனக்கு உண்டாக்குவேன். சொல்லுங்க அல்லேலூயா. வழி உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிறவர். எனக்கு ஒரு நாள் எந்த வழி, என்ன பாதை, எப்படி சோத்திரம் அழகா சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 16, 17, 19, 20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குகிற ஆண்டவர். எங்க ஐயா? அல்ல சோத்திரம் சமுத்திரத்துல வழி உண்டு பண்ணுகிறோம். ஒருத்தன் கேட்டானா, அல்ல சோதர கடவுளே, எனக்கு கடல்ல என்னது வழி உண்டு பண்ணித்தாங்க, இந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் நான் போகணும், எனக்கு கடலில் ஒரு வழி உண்டு பண்ணித்தாங்க. உனக்கு கடவுள் சொன்னாராம், உனக்கு அதெல்லாம் செய்ய முடியாதப்பா, கடல்லாம் வழியெல்லாம் உண்டு பண்ண முடியாது. உனக்கு 2ஆவது சொன்னாரான், என் மனைவியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அவர் சொன்னான், உனக்கு எத்தனை வழி வேணும்னு கேட்டாரான். வழி அலிஸ்வாத் கடல்ல வழி உண்டு பண்ணுகிறவர். யோசித்து பாருங்க, கடல்ல வழி ரெண்டு மணி கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பயம் தண்ணி தான். ரைட்டா, தண்ணினாலே எனக்கு பயம். என்ன யோசித்து பார்ப்பேன், இமேஜ் பண்ணி சுற்றி தண்ணியாக இருக்கும். அந்த விவேகானந்தர் அந்த ராக்குக்கெல்லாம் போயிருக்கு, எப்படா போயிட்டு வெளியே வருவோன்னு நினைப்பேன். சில நேரங்கள பசங்க போவானே, அண்ணே போட்டிங் வாங்காமாங்க, எப்படா கரை வர்றோன்னு தான் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்காது. இதில் வேற சொல்கிறாங்க, அண்ணே ஒரு நாள் போட் ஹவுஸில் போய் தங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அது சிலருக்கு நல்லா இருக்கும். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நம்ம தண்ணீர்ல வழியா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா தண்ணி தான் உனக்கு முன்னால் இருக்கு, கடந்து வரணுமா?
தண்ணியில கூட வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. தண்ணியில கூட வழி உண்டு பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். நான் ரத்தங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கும். என்ன இது பார்வோன் சேனைக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. செங்கடல் 2ஆக பிளந்து ஒளியை உண்டு பண்ணி வழி நடத்தினேன். அதே செங்கடல தான் பார்வோன் அவருடைய சேனையை கவிழ்த்து போட்டேன். அந்த மாதிரி கிரியை செய்கிறேன். ஒரு திரி அணைந்து போகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது. ஒரு திரி அணைகிற மாதிரி அவன் சாப்டர் க்ளோஸ். சத்துருடைய சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. கர்த்தர் சொல்கிறதாவது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இதோ, சத்தமா சொல்லணும், நீங்க சொல்லணும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்ப எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழி. நல்ல கவனிங்க, வனாந்திரத்திலே வழி. thirsty places அப்படி சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். ஏதாவது தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற நிலை இருக்கிற இடங்கள் வனாந்திரம். வனாந்திரமும் பாருங்க, எங்க பார்த்தாலும் நீங்க பாலைவனங்களை பாருங்க, எங்க பார்த்தாலும் மணல்லாம் தான் தெரியும். ஒரு தார் ரோடு தெரியுமா? வாய்ப்பு இல்லை. அந்த வனாந்திரத்திலையும் பிசகாம உன்னை கொண்டு போகிற ஆண்டவர் நான். அது மாத்திரம் அவர் சொல்றாரு. அவாந்திர வழி ரொம்ப ட்ரை, வெடிப்பா இருக்கு, வெடிப்பா இருக்க. எந்த இடத்துல கால் வச்சு உள்ள போயிருவனோ, வெளியே வந்துருவனோ அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குதா? அப்படிப்பட்ட இடத்துலையும் வழிகளை நான் உண்டு பண்ணுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்து தாகத்துக்கு வனாந்திரத்தை தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் என்ன சொல்றாரு? காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். கரங்களை உயர்த்தி ஒரு அலட்சங்க பார்ப்போம். வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிறவர். நீங்க வெளியே வரணுங்கிறது தான். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் தான். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். அந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரணும். அந்த சிறுமையிலிருந்து வெளியே வரணும். நீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்ட அது சிறுமையில நீங்க வெளியே வரணும், போராட்டத்திலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற கர்த்தருடைய சித்தம். அலிசோத் எத்தனை தடவைப்பா அவனுக்கு சொன்னேன், இது சரி வராதுன்னு சொன்னேன், நீ கேளாம போய் இதை செஞ்சுட்ட. இப்ப சித்திரவதை அடைஞ்சிட்டு இருக்க, செத்தும் அலிசோத செத்த வாழ்ந்தும் வாழாம இருக்கிற அலிசோத்திரம். ஒவ்வொரு நாளும் மரணத்தை சந்தித்தது போல உன் சூழ்நிலை இருக்கு. இப்போ நான் உனக்கு ஒரு வழியை தர்றேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றியா? உனக்கு கடல்ல கூட வழி உண்டு பண்ணுகிறவர், வனாந்திரத்தில் கூட வழி உண்டு பண்ணுகிறவர். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர் நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதான் பாடுறோம். வழி இல்லாத இடத்துல தேவன் வழி உண்டாக்குவார். God will make a way where there seems to be no way. ஒரு வழி தெரியலையா? அந்த வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, வழி உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அணைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். ஒரு ஸ்கேல் போட்டுங்க. கடுவெளி பெரும் பாதையாய் ஆகுமே, வனாந்திரம் வயல்வெளியாயாகுமே. சத்தமா சொல்லணும். வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாதே. அதிசயம் காணுவேன் என்றே, அதிசயம் காணுவேன் என்றே. கடுவெளி பெரும்பாதையாய், கடுவெளி பெரும் பாதையாகுமே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஓ வான பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாதே. அதிசயம் காணுவேன் என்றே. சொல்வோமா? அதிசயம் காணுவேன். வழியிலாயிடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அனைத்து
ஆண்டவர் சொல்றாரு. உன் முன்னோரெல்லாம் சொன்னாங்களே, இப்படி 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தோம். 430 வருஷம் அடிமைத்தனம். அதுல எப்படி அந்த வனாந்தரத்துல கத்த நடத்தி வந்தார். கடல்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை, முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை. என்ன செய்வது, ஏது செய்வது? ஐயோ, கத்தனைகளை கைவிட்டுட்டாரே. எகிப்துல இருந்து செத்தா பரவாயில்ல, அவன் வேலை கடுமையா வாங்கினா பரவாயில்ல, அடிமைத்தனத்துல இருந்தா பரவாயில்ல, கத்தரை தேடாம இருந்தா கூட பரவாயில்ல, குடும்பத்துக்கான நேரம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கத்தர் அப்படியே விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே. அதெல்லாம் திரும்பி பாருயா. அன்னைக்கு அதை அற்புதத்தை செய்த ஆண்டவர். உன் சூழ்நிலை, நீ பாபிலோனிய சிறையிருப்பில் ரொம்ப கொடூரமான சிறையிருப்பு, பயங்கரமான சிறையிருப்பில் இருக்கிற, நீ நினச்சா கூட வெளியே வர முடியாத நிலையில் கத்த நான் கோரேஸை கூட எழுப்பி உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் வல்லவராக இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பாபிலோன் சிறைப்பிலிருந்து எப்படி கத்தர் கொண்டு வந்தார்? பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் எழுப்புறார். இந்த 44ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேஸ் பேர் வருது. அதுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசன அதிகாரங்கள்லாம் கோரஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அருமை, கோரஸ் இல்லை கோரேஸ். நல்லா கவனிச்சிங்க. பாட்டில் கோரஸ்ன்னு சொல்லுவீங்க, அதுதான் சொல்ல வரீங்களா பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தா. கோரஸா? சரிகமா பாதானிசாலாதானே கோரஸ் அப்படின்னு எப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். கோரஸுங்கிறது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்தை பாருங்க. கோரேஸை குறித்து, கோரஸ் இல்லை கோரேஸ், பெர்சிய ராஜா, அவனை கொண்டு வந்து ஆண்டவர் வேலை பார்க்குறாரு பாருங்க. சொல்றாரு, எப்பா வழி உண்டு போனேன், இவனெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முடியுமா? சிக்கல், பெரிய பயில்வான், எத்தனையோ சரித்திரம் இருக்கு. பாபிலோனிய ஆட்சிங்கிறது அசைக்க முடியாத ஆட்சி. ஐயா கவலைப்படாத, உனக்கு வழிதான் உண்டு போகணும். ஒரு கோரேஸே போதும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கோரேஸே போதும். கத்தர் விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கணும். அருமையான தேவஜனங்க, நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உண்டாக்குகிறார். என்னத்தை உண்டாக்குறாரு? வழியை உண்டு பண்ணுகிறார். இதற்காக நீங்கள் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலையாக்குவதற்காக, எந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கணுமோ அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கத்தக்கதான சூழ்நிலை உருவாக்குவதற்காக. அல்ல சோத்திரம், சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அல்ல சோத்திரம், போராடிக்கிட்டு இருக்கிற நிலை இருக்கா? இல்லை, அது உன் ஸ்தானம் இல்லை. உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல நான் கொண்டு சேர்க்கும்படியாக உனக்காக வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவராய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக அல்ல சோத்திரம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படி சொல்ற ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, உருக்கமா இருக்கிறார். என்னது? உருக்கமா இருக்கிறார். எதற்கையா உருக்கமா இருக்காரு? எதற்காகயா உருக்கமா இருக்கிறார்னா, உங்களுக்கு வாழ்வு தர. எதற்காக உண்டாக்குகிறார்? வழியை உண்டு பண்ணுகிறாரு, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கத்தக்கதாக. இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. எதற்கு உங்களுக்கு உருக்கமா இருக்கிறார் அப்படின்னா, வாழ்வு தருவதற்காக. அலிஸ்தோத்திர பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். அலிஸ்தோத்திர தேவனுடைய கிருபையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. இப்ப நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவர் என்னத்தை ஃபோக்கஸ் பண்றாருன்னா, எப்பா இனிமே நான் உன் மேல உருக்கமா இருப்பேன். கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். இந்த உருக்கத்துக்கு பின்னால ஒரு பின்னணித்தை சொல்றாரு. நீ இவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிற, இவ்வளோ அநீதிகளை செஞ்சிருக்கிற, இவ்வளோ விஷயத்த செஞ்சிருக்கிற, இதுக்கு ஒரு பெரிய தண்டனை இருக்கு, இதுக்கு ஒரு கிரியத்தை நீ செலுத்தணும். நீ கவலைப்படாத, நான் அதற்கான கிரியத்தை எல்லாம் செலுத்தி அல்ல நீ செலுத்தாதபடி பார்த்து கொண்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். கரங்களை போய் திரளிச்சவங்க பார்ப்போம். இல்லைங்க அல்லேலூயா. அதான் பாடுறோம், இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு சுமந்து கொண்டாரு, ஆனால் நீங்கள் சுமக்க தேவையில்லை. சும்மா சுமந்துட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் கர்த்தர் செய்கிறாரு, சுமந்து கொண்டேன்னு சொல்கிறார். பாருங்கள், வசனங்கள் எடுத்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி அந்த உருக்கத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:1 வாசித்து பார்க்கும் பொழுது, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். யார் சொல்லுவா? கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு முடியல அப்படின்னா விளக்கி வைக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, இப்போ சிக்கலே இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உருக்கத்தை வெளிப்படுத்துவேன்னு சொன்னது தான். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு சொன்னது தான், ஆண்டவர் சொன்னது தான். அதனால் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், இந்த மாதம் ஃபுல்லாக மற்றவங்களை நியாயம் இருக்கிறத மூட்டை கட்டி வச்சுருங்க. தண்டனையை பற்றி பேசுகிறத மூட்டை கட்டி வச்சுருங்க. வெறும் உருக்கத்தை மட்டும் பேசுங்க. சொல்லுங்க அல்லேலூயா.
வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? ஏட்டா நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் ஜட்ஜாக மாறி நமக்கு வக்கீலாக மாறி பழகி போனோம். இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். யார் என்ன செய்யட்டும், தண்டனையை பற்றி பேசக்கூடாது. சொல்லுங்கள் பக்கத்தில், தண்டனை மட்டும் பேசக்கூடாது, நியாயம் திருக்கப்படாது. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு, உருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்றும் பேசணும். இறங்கும், இன்னும் இறங்கும், இன்னும் இறங்கும். மாறாத ஆளெல்லாம் மாறுவான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தர வல்லவராக இருக்குன்னா, ஏன்னா அப்படி உருக்கத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குங்க. அப்படி இறக்கத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குங்க. தண்டனை காட்டிலும் அப்படி இறக்கத்துக்கு தான் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கு. அந்த இறக்கத்துக்குள்ள உருக்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா வாழ்க்கையில மாற்றம் நிச்சயமா வந்துடும். கிறிஸ்துவோடு கனெக்டடா மாறிடுவான். கிறிஸ்துவை அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதுன்னு உறுதியா சொல்லிடுவான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தில் இருக்கிறீங்க? கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையா தேவ ஜனங்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, மறந்துடாதீங்க. உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்ப்பா. பிரைஸ் தி லார்ட். பிடிக்காத ஆள் பேர் சொல்லி கூடுவோமா? பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமேன்னு பரலோகத்தில் இருக்கிற நேரத்தில் பரலோகத்துக்கு கூப்பிடுவாருங்கிறது பேசுகிறோம். ஆனால் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்திலே கூட கர்த்தர் பேர் சொல்லி அழைக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள். ஜார்ஜ் பீட்டர் அவருடைய வாழ்க்கை சோத்திரம். அவர் கம்ப்யூட்டர் சென்டரில் வேலை பார்த்த நாட்டுக்கு, அவர் தென்காசியில் பகுதியில் சென்டர் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சென்டர் நடத்த நாட்கள் ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் போய் வாங்கப்புற விழுந்துட்டார். ஜீவனே போகிறேன், கூட யாருமே இல்லை, அந்த ரூமில் யாருமே கிடையாது, உதவி செய்கிறதுக்கு கூப்பிட்டா கிடையாது, மொபைல் ஃபோன் இல்லாத காலம், ஒன்றும் தொடர்பு இல்லை. அப்போது ஒரு ஜோம் பண்ணுறாராம், அப்பா அம்மாவுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, என் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலை. எங்கள் அரிசோத்ரா சகோதரி, அவளுக்கு இன்னும் திருமணம் முடியலை, நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னு முடிவு ஜபத்தை பண்ணிகிட்ருக்கார், ஒப்பு கொடுத்துட்டு ஜபத்தை பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தில் ஆண்டவர் அப்படியே நடந்து வந்து அவர் அப்படியே தூக்கி அப்படியே ஜீவனை கொடுத்தாராம். சொன்னாங்க, அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வரவே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு வந்து பேர் சொல்லியே கூப்பிட்டு உங்களை நம்ப பண்ணுகிற ஆண்டவர். தோமாவை அவங்க உட்காந்துருக்கலாம், வந்து தொட்டு பார்த்தா தான், தடவி பார்த்தா தான் நான் நம்புவேங்கிற கேஸுகள் உள்ள உட்காந்துருக்கலாம். நல்ல விஷயம். அப்படி தேவைன்னா கூட அப்படி வந்து உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி இந்த நல்ல ஆண்டவரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஏசாயா 43:4 வாசித்து பார்க்கும் பொழுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகிதையா. பிரைஸ்லாம். ஒரு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிற வார்த்தை. இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் மேலே ரொம்ப சிம்பத்தி எனக்கு வந்துட்டு. இருக்கலே உலகத்தில் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். உங்களை பாவம்னு சொன்னீங்கன்னா கொன்னே போடுவேன் அப்படி நான் சொல்ல வரல, இல்லை சொல்ல ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் நம்ம லைஃப்பில் இந்த சியோனேஜ் சபையில் யாருன்னா பாவப்பட்ட ஆள் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு எல்லாத்தையும் உணர்ந்து அமைதியாக இருக்கிறாரு. பார்த்தீங்களா? சொல்கிறார், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுக்கு ஈடு என்னையா வேணும்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? பக்கத்தில் கை குடிச்சா இங்கே தான் இருக்கேன், வேற எங்கேயும் போகலை. சரிட்டா இருக்கீங்களா? நல்லா கவனிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் இங்கே 42ஆம் அதிகாரம் சோத்திரம். நீங்கள் கடைசி பகுதி நீ வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க, 42:16 குருடரை அவர்கள் அழியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, ஒரு மாற்றத்தில் நீ நடக்க கஷ்டப்படுறாருன்னா, நீங்கள் ஸ்பீடாக நடக்கிற ஆளாக இருந்தால் ரொம்ப சிரமம். அவர் வேகத்துக்கு நடந்து வரணும், நீங்கள் வேகமாக போக முடியாது. அப்போ உங்கள் ஸ்பீடை குறைக்கிறது உங்களுக்கு நேரம் நிறைய வேஸ்ட் ஆகும், அல்லது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஆனால் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தத்தி வந்தாலும் தவழ்ந்து வந்தாலும் நான் உன் கூட வருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ உருக்கமான ஆளியா. உடனே முடிஞ்சா நானே தூக்கி சுமக்கிற ஒரு ஆண்டவர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவ்வளோ உருக்கத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேல் மன உருக்கத்தோடு இருக்கிறார், மிகுந்த இரக்கத்தோடு கூட இருக்கிறாரு.
அல்லது யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யார் மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். யார் உங்களுக்கு அன்பு பாராட்டலனாலும் அவர் அன்பு பாராட்டாமல் இருக்க மாட்டார். ஆரம்பத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? கணவனுடைய அன்பு கரைந்து போகும், மனைவியுடைய அன்பு மறைந்து போகும், பிள்ளைகள் அன்பு பிரிந்து போகும், அல்லது சகோதர அன்பு சரிந்து போகும். என்னெல்லாம் போனாலும் கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. சொல்லுங்க அல்லேலூயா. நண்பருடைய அன்பு நழுவி போயிடலாம், பாஸ்டருடைய அன்பு பறந்து போயிடலாம், ரைட்டா? விசுவாசி அன்பு விஷமா மாறலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடுற தேவன் அல்ல. விசுவாசிக்கிற சத்தம் வராலே வச்சுருக்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே, அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ரைட்டுங்க. 43 அதிகாரம் நீங்கள் அப்படி டைரக்டாக 25ஆம் வசனத்துக்கு வந்து 23 25 குறிச்சுக்குங்க. 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடு. பாருங்க என்ன சொல்றாரு? நானே உன் மீறுதலை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தருடைய இந்த மாசத்துல கடந்த கால ஹிஸ்ட்ரி யாருடைய ஹிஸ்ட்ரியும் பேசப்படாது. அல்ல சோதரன், நீங்கள் எல்லாம் என்னத்தை பேசணும்? கர்த்தருடைய இரக்கத்தை பேசணும், உருக்கத்தை பேசணும், கிருபையை பேசணும், தயவை பேசணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பேசிதான் பாருங்களேன். அல்ல சோதரன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை நிச்சயமாக செய்ய போறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு உருக்கத்தின் சிகரம் அவர். பாருங்க, நீங்க 44ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபே இஸ்ரவேலே இவர்களை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்க, இப்பதான் முக்கியம். உன் மீறுதல்களை மேகத்தை போலும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் சொல்ல. அப்ப பாருங்கய்யா, உருக்கமா லைஃப்ல இருக்கிறார். எப்பேற்பட்ட பாவியும் அல்லது நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. பாவத்தில் கையும் மெய்யும் அகப்பட்ட நிலையை காணப்பட்டாலும் உங்களை நேசிக்கிற மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் அல்லது உங்களுக்கு இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தருகிற தயவுக்கா நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. மூன்றாவதாக நல்ல கணக்கு, நான் உனக்கு புதிய காட்சி. முதலாவது என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறார். எதற்காக? உங்களை வழிகாட்டுறதற்காக. இரண்டாவதாக என்ன செய்கிறாரு? உருக்கமாக இருக்கிறார். என்னது? எதுக்காக? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதற்காக. மூணாவதாக ஊற்றுகிறார். என்ன செய்கிறாரா? அவர் ஊற்றுகிறார். எதற்காக? வளரச் செய்வதற்காக. ஆண்டவர் சொல்றார், நான் உன் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னா உன் மேலே ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். இன்னைக்குள்ள கான்டெக்ட்ல சொல்கிறேன், ஊற்ற போகிறேன். நீ வேற ஆளா மாற போற, நீ வளர போகிற. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பார்க்க நான் வசனத்தை சொல்லிடுறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை ஐசாயா சாப்டர் 44 and verse 3 and 4. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் நாவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அதனாலே அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளை போல ஓங்கி வளர்வார்கள். கரங்களை ஓய்த்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு மேல ஊற்றுறார். பிரைஸ்லா. எதற்கையா? நீங்க வளர்றதுக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் அவருடைய நோக்கம். நாளுக்கு நாள் நீங்க விருத்தி அடையணும். சோத்திரம், உனக்கு திரும்பி வர்ற என்பதாக ஒரு பெரிய வளர்ச்சியை நான் உன்ட்டு எதிர்பார்க்கிறேன். நீ அதே நிலையில் இருக்கக்கூடாது, நீ பல நிலைகளில் வளர்ந்துருக்கணும். அதற்கு உனக்கு ஒரு மழை தேவை, உனக்கு ஒரு பனி தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தொட்டியில் வைக்கப்பட்ட ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது அந்த தொட்டியில் இருக்க தண்ணி நல்லா பசுமையாக மாறுறது மாதிரி, நல்லா பூக்கிற மாதிரி, நல்லா காய்க்கிற மாதிரி எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கத்த தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் யோவேலின் புத்தகம் நமக்கு எல்லாம் பரிச்சயமான வசனம் 2ஆம் அதிகாரம் 28-29 வாசித்து பார்க்கும் பொழுது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமார்த்திகள் தீர்க்கதரிசி சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேல் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-19 வசனங்களை வாசித்து பார். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 17-19. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசி சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று ஊழியக்காரர் மேல் என் ஆட்களின் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது தீர்க்கதரிசி சொல்வார்கள். அல்லாமலும் நல்ல கவனிங்க, உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியில ரத்தங்கள் அக்கினி புகையாகிய அதிசயங்களையும் நான் காட்டுவேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஊற்றுறாரு.
இதே இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. ஊட்டுறதுக்கு முன்னால் சீசல் எப்படி இருந்தாங்க? ஒருத்தர் யார் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ரைட்டா? பிரச்சனை போராட்டம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அல்ல சோத்திரம், தவறான வழிகாட்டியாக இருந்தாங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன்னு எல்லாம் போயிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. கிறிஸ்துவ மறுதளிச்ச சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் 120 பேரோடு கூட அவர்கள் சேர்ந்து இணைந்து அல்லது தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊட்டப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். அது வாலிபர் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க தரிசனங்களை காண்கிறவங்கள மாட்டாங்க. சொல்லுங்க, மூப்பர்கள் என்ன பாருங்க, நைட்டு கொரட்டை விட்டு தூங்கினாலும் சொப்பனங்களை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பெண்களை குறித்து சொல்லப்படல, ஏன்னா அவங்க எப்பயுமே ரெடியாக தான் இருப்பாங்க. அல்ல சோத்திர வாழ்க்கையில மாற்றம். அல்ல சோத்திர ஊழியக்காரின் மேல தீர்க்கதரிசி சொல்றாங்க, வல்லமை வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்க பாருங்க. அவளுக்குள்ள ஒரு மனம் வருது பாருங்க. அல்ல சோத்திர இயேசுவே பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குணாதிசயங்களை மாற்ற பட்டணத்துக்கு கடற்கரை இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. போகிற இடம் பிரச்சனை வருது. எல்லாம் சிதறடிக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறத நிறுத்தல. அதனால் நடந்த விஷயம், சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருகின. கரங்களை போய் தளர்ச்சுங்க பாப்போம். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் கர்த்தர் ஊற்றுவாராக. ஒரு பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நீங்க வளர்வீங்க. நீங்க தனித்து காக்கப்படுறது மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் ஜனங்களை காக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா. அதான் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அல்லது உங்க மேல தம்முடைய ஆவி ஊட்டுகிறார், அபிஷேகத்தை ஊட்டுகிறார், மழையை ஊட்டுகிறார், அல்லது பனியை ஊட்டுகிறார். அதன் மூலமாக நீங்க புது பொலிவாகிறது மாத்திரமல்ல, நீங்க வளர்வீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்ல சோத்திர, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னார். உங்களை உண்டாக்கினவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை உடனிருக்கிற ஆண்டவர் சொல்ற காரியம் அந்த காரியம். நான் உண்டாக்குகிற ஆண்டவர், உண்டாக்குவேன். வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, நான் உருக்கமாயிருக்கிற தேவன். அல்ல சோத்திரம், உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக, அது மாத்திரம் உன் மேல ஊற்றுகிற ஆண்டவர். எதற்கானா நீ வளர்வதற்காக. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா உதவி செய்வர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஸ்க்ரீனில் காண்கிற என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். வாலிபலுக்கான ப்ரோக்ராம், பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபம் உண்டு. அது மாத்திரம் இன்னொரு யூடியூப் சேனல் ஜைனேஜ் டிவி, அதில் சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ் போகுது. அதை நீங்கள் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ள முடிய கேட்கிறேன். நேரடியாக எங்கள் சபையில் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் நன்மையான நிச்சயமாக தருவார். மீண்டும் அடுத்த வாரம் கர்த்தருடைய கிருபையினாலே உங்களை சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை எங்களோடு நிறைவாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.